நம்ம எந்த ப்ளவுஸ் தைக்கிற மாதிரியே இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு முக்கியமான அளவு தேவை. அந்த அளவு கரெக்டாக எடுத்தோம்னா தான் நம்மளுக்கு கப் ஷேப் வந்து ப்ராப்பராக வரும். அது என்ன அளவுன்னு கேட்குறீங்களா? அதுதான் ஃப்ரண்ட் கிராஸ் லென்த்து. அதை உடம்புல இருந்து எப்படி எடுக்கணும்? ஷோல்டரில் நம்ம டேப்பை வச்சுட்டு கரெக்டாக நம்மளுடைய பஸ்ட்டுக்கு கீழே வரைக்கும் இந்த அளவு எடுக்கணும். இதுதான் ஃப்ரண்ட் கிராஸ் லென்த்து. இந்த அளவு எடுக்கும்போது கண்டிப்பாக பிரேசியர் போட்டு தான் அளவு எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டான லென்த்து வந்து கிடைக்கும். அதே மாதிரி ப்ளவுஸ் போட்டிருக்காங்க, பிரேசியர் போடல அப்படின்னாலும் நீங்கள் ப்ளவுஸ் போட்டவங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த நெக் இருக்கு இல்லையா, இந்த நெக்கை இப்படி பிடிச்சு நல்லா டைட்டாக தூக்குங்க. இப்படி தூக்கிட்டு நீங்கள் அளவு எடுக்கும்போது அவங்களுக்கு கிராஸ் லென்த் வந்து நல்ல பர்ஃபெக்டான அளவு அதுலேயும் கிடைக்கும். இந்த 2 மெத்தடை தவிர நீங்கள் பிரேசியர் போடாமலோ இல்லைனா ப்ளவுஸ் இல்லாமல் நைட்டிலேயோ இல்லை வேறு ஏதாவது லூஸான கார்மெண்ட்ஸ்லையோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த கிராஸ் லென்த் ப்ராப்பராக வராது. எடுத்த அளவை நம்ம எங்கே மார்க் பண்ணணும்? நம்ம எடுத்த அளவை ஃப்ரண்ட் பார்ட்டில் இங்கே தான் மார்க் பண்ணணும். இதுதான் கிராஸுடைய லென்த்து. இந்த மாதிரி நீங்கள் எடுத்து மார்க் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கப் ஷேப் ப்ராப்பராக வரும். இந்த மாதிரி 3 டாட் ப்ளவுஸை பற்றின முழு விவரமும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெறும் 499 ரூபாயில் நம்ம ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பில் 3 டாட் ப்ளவுஸ் கிளாஸ் இருக்குது. அதில் நான் சொல்லி கொடுத்த விஷயங்கள் மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வந்தாலுமே நான் வந்து ஃபோன் பண்ணி உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணி வைப்பேன். அதுக்காகவும் தான் அந்த அமௌண்ட்டு. அந்த ப்ளவுஸ் கிளாஸில் நான் என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னா, உடம்புலேருந்து எப்படி அளவெடுக்கிறது, அதை எப்படி துணியில் மார்க் பண்ணி கட் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். நார்மல் ஸ்டைல்லையும் சொல்லி கொடுத்துருக்கேன், பொட்டிக் ஸ்டைல்லையும் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஹைப்பப் ஸ்லீவுக்கு எப்படி மார்க் பண்ணலாம், அதை எப்படி கட் பண்ணி தைக்கணும், ப்ராப்பராக எப்படி தைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி நம்ம மார்க் பண்ணுறது, அளவுகளை வச்சு எப்படி பேட்டர்ன் போடுறது, ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, கிராஸ் கட் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, எப்படி நம்ம மார்க் பண்ணணும், எந்தெந்த இடத்துல வச்சு அதை கட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஒரு சேரீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கனாலும் அந்த சேரீக்கு ஓரடித்து ஃபால்ஸ் வச்சு அதே மாதிரி முந்தான பகுதியில் கொஞ்சமும் எப்படி நம்ம அதில் நாட் போடணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ப்ராப்பேட் வச்சு எப்படி தைக்கணுங்கிற டீட்டெயிலையும் நான் அதில் வந்து சொல்லியிருக்கேன். ப்ராப்பேட் வந்து நம்ம ஷேப்பாக தைச்சிட்டு அதில் நம்ம வைக்கிற அளவுக்கு நுணுக்கமாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் நீங்கள் கற்றுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பில் கிளாஸ் இருக்குது, வாங்கி படிச்சுக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.